என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நம்ம வந்தது அந்த ஊருக்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஹலோ எவ்ரிவன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog பண்ணிகிட்ருக்கேன். ஏன் டல்லாகுது? இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபேர்வெல்காக பர்ச்சேசிங் பண்ண பெங்களூரில் இருக்க சிக்பேட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நிறைய பேர் வரல ஃப்ரெண்ட்ஸு. எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் நாம் வந்து சிக்பேட்டுக்கு பிஎம்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். இவனுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சோர்ந்து போச்சு, முடியல. நம்ம ஃப்ரீயாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த டிராஃபிக்கில் நின்று போகிறதுக்கு ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கே நம்மளுக்கு 40 minutes ஆகிடும் பெங்களூரில். திடீர்னு பார்த்தேன் கீழே ஏதோ தட்டிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா சீட் பெல்ட்டுங்க. இந்த சீட் பெல்ட் வந்து வெறும் 4 சீட்டுக்கு மட்டும்தான் இருக்கும், வெறும் 4 சீட்ஸுக்கு மட்டும். அது ஏன்னா மற்ற சீட்டுங்களை விட இந்த 4 சீட்ஸ் மட்டும் மேலே தூக்கி வச்சுருப்பாங்க. மேலேருந்து கீழே விழக்கூடாதுன்றதுக்காக அந்த சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டு கீழே பஸ்ஸோட பேட்ரி அது வச்சுருக்காங்க. அதனால தான் பின்னாடி இருக்க சீட் எந்த ஒரு சீட் பெல்ட்டும் இல்லை, வெறும் இந்த 4 சீட்ஸ் மட்டும். நான் உட்காந்துருக்கிறதுக்கு அதுக்கப்புறமா முன்னாடி இருக்கிற சீட்டு, அந்த சீட்டுக்கெலாம் சீட் பெல்ட்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இதுக்கு மட்டும் ஏன்னா இன்ஜின் கீழே வந்து பேட்ரி இருக்கிறதால மேலே தூக்கி வச்சுருக்காங்க இன்ஜின், மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறமா நம்ம ஸ்டாப் வந்துடுச்சு. மைசூர் பேங்க் எடுத்துகிட்டு, மைசூர் பேங்க் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போய் லெஃப்ட் எடுத்தால் போச்சஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு லெஃப்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு சிக்பேட். அதாவது சிக்பேட்டில் ரொம்ப நிறைய துணிங்கள்லாம் இருக்குது. துணி, மெட்டீரியல்ஸு, லைட்டு, வீட்டுக்கு தேவையான அனைத்து எல்லா பொருளும் உங்களுக்கு இந்த பெங்களூர் சிக்பேட்டில் கிடச்சிடும். பெங்களூர் சிக்பேட்டும் அப்புறமா கேஆர் மார்க்கெட் அது வந்து லிங்க் ஆகுங்க. அது ஒரு அவென்யூ ரோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரோடு ஃபுல்லாகவே நீங்கள் போனீங்கன்னா அது வந்து கேஆர் மார்க்கெட்டுக்கும் மெஜஸ்டிக் அதாவது சிக்பேட்டுக்கும் லிங்க் ஆகிடும். கேர்ள்ஸ் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணாலே இந்த மாதிரி தான் நிற்கணும். பாய்ஸ் எல்லாம் எங்களுக்கு என்ன பண்ணுறது, அது ஜவுரி முடி தான் வாங்கணும். பில்டிங்காக கூப்பிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரில. பில்டிங்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அந்த கடையில் துணி இல்லைன்ட்டு வேற கடைக்கு வந்தோம். இங்கே ஒரு ஃபேமஸான கடை இருக்குங்க, பார்த்தா தெரியும். சுதர்ஷன் கடை வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். சின்ஸ் 1944லேருந்தே அவங்களோட கடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியில் பிரம்மாண்டமாக யானைலாம் வச்சு ஜனங்களை வர வைக்கிறாங்க. அப்புறமா சந்தில் நம்ம போனோம், அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு அண்ணா நம்மளை பார்த்து என்னப்பா பிளாகரா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு கடையும் ஏறி இறங்கி போய் பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் பாய்ஸ்க்கு எதுவுமே கிடைக்கல. நம்ம போகலாம் இருங்க பாய்ஸ் கடைகளுக்கு. இங்கே இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க, என்னன்னே தெரில. நம்ம வெளியே நின்றுட்டுருக்கோம் அவங்க சொல்கிற வரைக்கும். இந்த கடையிலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி துணி இல்லை. ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுறோம் இந்த கடைக்கு.
பிரகாஷ் டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரீ ப்ரமோஷன் ப்ரோமோட் பண்றோம், அது கொடுப்பாரு ஃப்ரீயா. ப்ரமோட் பண்ணா டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கேன் சார். இந்த பாருங்க இத கடை எவ்வளோடா சப்ஸ்கிரைபர்ஸ்? 1200. சும்மா சொன்னங்க. 1200லாம் இல்லை, வெறும் 125 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பாய்ஸு அவங்கள விட்டுட்டு போதுண்டா சாமின்னு வெளியே வந்தோம். ஏதாவது சாப்பிட்டு போகலாம், இந்த கடை வேண்டாம், சமோசா கச்சோரி சாப்பிடலாம் வாங்கடான்னு ரோஷன் கூட்டிகிட்டு போனான். வந்தோம், சாப்பிட்றோம். ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையான்னு தெரில, ஆனால் டேஸ்ட் மாத்திரம் அல்டிமேட்டாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு எதிர்பார்க்கல, ஆனால் ஓகே. சாப்பாட்டுக்கு ரேட்டிங்ஸ் சுமாராக இருக்கும் தான் நினச்சோம், ஆனால் சாப்பாடு ரேட்டிங்ஸ் அவுட் ஆஃப் 5க்கு ஒரு 4 கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் போய் கேர்ள்ஸ் உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற டைமில் ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று எடுத்தோம். எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். எல்லாம் ஷாப்பிங்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். டயர்டா வீட்டுக்கு போகிறோம் மெட்ரோவில். ஏய் ஏய் சோழமுத்தா போச்சா, காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலையை தூக்கி பாக்க? பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை. நான் சரிஞ்சே வந்தேனா அது ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலாம். மென்ஸ் வாஷ்ரூம். First you have to take seconds, go inside, then you have to go. You ask a ticket for MG Road. That's all. Silk Institute எங்க இருக்கு? ஓகே, அதுக்குள்ள போட்றாத. டிக்கெட் எடுத்தாச்சு. You have to place it. Wait once. இங்கே பாரு, இங்கே இருக்கு. அப்படியே வைக்கலாம். வா வா வா. வாடா வாஷ்ரூம். நாம இப்போ வாடா, வரலையா வாஷ்ரூம்? டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் தான் வாஷ்ரூம்ல என்ட்ரி ஆக முடியும். அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. வாஷ்ரூம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்க வாஷ்ரூம் மாதிரி நினச்சோம், ஆனால் அப்படி இல்லை. நல்ல நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு.
ಎತ್ಬೇಡ. எல்லா ஷாப்பிங்கும் ஆயிடுச்சு. எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கல. பிகாஸ் ட்ரெஸ்ஸே எனக்கு கிடைக்கல. பிரிகேடில் தான் கிடைக்கும். பிரிகேடில் போயிட்டு எனக்கான ட்ரெஸ்ஸை எடுத்துக்குவேன். மெட்ரோ ஸ்டேஷன் காமிக்கிறேன், சூப்பராக இருக்குது. இந்த கிரீன் லைன் மெட்ரோ வந்து ஒயிட் ஃபீல்ட் வந்து சல்லாகட்டா. நம்ம வந்து இதோட ஆப்போசிட்டில் அதாவது சல்லா இல்லை மெஜஸ்டிக் போகும். அந்த ட்ரெயினுக்கு நம்ம வெயிட்டிங். ஏன்னா மெஜஸ்டிக்கில் இருந்து தான் நம்மளுக்கு ஒயிட் ஃபீல்டு போகிற மெட்ரோ வந்து கிடைக்கும். ஹலோ. அப்புறமா நம்மளுக்கு போபோ குடிக்கணும்னு தோணுச்சு. போபோ குடிக்க வந்தோம். ஆக்சுவலி இங்கேருந்து வாங்க மாட்டோம், இதில் இருக்கிற ஆப்போசிட் கடையில் தான், இந்த போபோ கேக்கில் தான் நாங்கள் எப்போவுமே வாங்கி குடிப்போம். मैंगो नाला लिया, चॉकलेट लगता, चॉकलेट कमी. ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இடையில நம்ம டிராஃபிக்னால அப்புறம் பஸ்ஸை பிடிக்கிறதுனால லேட் ஆனதுனால வீடியோவே எடுக்க முடியல. அங்கங்கே அழிஞ்சிட்டு இருந்தோம் பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக. அதனால் வீடியோவே கண்டினியூ பண்ணவே முடியல. கடைசியாக இப்போ தான் டயர்டாக வந்து வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அங்கங்கே போயிட்டாங்க. ஒருத்தவங்க எலக்ட்ரானிக் சிட்டி, சஜாபுரா, பொம்னலி, ஆடுகொடி இந்தமாரி இடத்துலலாம் அவங்கவுங்க பஸ் ஸ்டாப்பில் அவங்கவுங்க இறக்கிட்டாங்க. நான் வந்து சென்ட் ஜான்ஸில் இருக்கேன். நான் வந்து இறங்கிட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். எதுவுமே வாங்கல சிக்பேட்டில். ஆக்சுவலி நிறைய கடைங்க தேடணும் ஷர்ட் வாங்குறதுக்கு, இல்லை பிளேசர்லாம் 3500ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன்னா எங்களுக்கு ஒரு ஷர்ட் வேணுமாச்சு. ஒரு ஷர்ட்டில் சீக்வென்ஸ், அதாவது இப்போ வர கொஞ்சம் மாடர்ன் டிசைனில் சீக்வென்ஸ்லாம் போடுவாங்க. மணிலெல்லாம் கோர்த்துட்டு ஒரு மாதிரி ஷர்ட்ஸ் வரும். அந்த ஃபோட்டோ போடுவேன். அந்த ஷர்ட் இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் வாங்கலான்னு இருந்தோம். 4000 5000. பிளேசரில் அந்த மாதிரி டிசைன் பண்ணணுன்னா 10,000 அவங்களாம் சொன்னாங்க. அதனால அதுக்கெலாம் வேலைக்கு ஆகாது. நான் எடுத்துகிட்டு போனது 500 பட்ஜெட் தான், அவ்வளோதான் கொடுத்தாங்க.
மீதி பட்ஜெட்டு இன்னும் மீதி ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னா தனியாக அதுக்கு ஒரு ஷாப்பிங் போயிட்டு பாய்ஸ்க்காக எங்களுக்காக மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வரணும். ஸோ இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கலாம். அடுத்த vlog எப்போன்னு தெரியாது. இந்த vlog-ஏ ரொம்ப நாள் கழித்து போட்டேன். ஏன்னா கண்டென்ட் இல்லை, எக்ஸாம் இருந்துச்சு காலேஜில். ஸோ அதனால் கண்டினியூ பண்ண முடியல. இன்னொரு வாட்டி நாளைக்கு எங்கேயாவது போனால் இன்கேஸ் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். Until then, this is Brito signing off. Bye bye.